பழனி அருகே நேற்று இரவு பெய்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையால் 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள பகுதிகளான கோம்பைப்பட்டி, சிந்தலபாடம்பட்டி, கணக்கன்பட்டி, ராம்பட்டினம் புதூர் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்கள் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தென்னை, மா, பலா, வாழை, பனை, முருங்கை, மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர். நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தது. மேலும் பனை மரங்கள், மா மரத்தில் மாங்காய் விளைந்திருந்த நிலையில் காய்கள் கீழே விழுந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது 10 ஆண்டுகளுக்கு மேலாக தென்னை மரங்கள் நடவு செய்து பராமரித்து வந்த நிலையில் தற்போது காய்கள் விளைச்சல் அடையும் முன் நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சாய்ந்துள்ளதாகவும் இதற்கு அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.